கட்டுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொல கட்டுணை பூட்டியோர் கடலினில் பாய்ச்சினும் நட்டுணையாவது நமச்சிவாயமே. எல்லாம் அல்ல இறைவனையும் என்னை நன்றாக தமிழ் பேசும்படி பணித்த சிவனையும் ஒரு முறை வணங்கி இந்த ரங்கேஸ்வரா பாலிடெக்னினுடைய ஆண்டு விழாவிலே கலந்து கொள்வதில் நான் சொல்லும்போது கைத்திருங்கம்மா, சொல்லும்போது கைத்திருக்கணும் போதும். உள்ள நுழையிற போது மாணவிகள்லாம் வரிசையாக நின்றுட்டு இருந்தாங்க. எல்லோரும் கைத்தட்டி வரவேற்றாங்க. எனக்கு ஒரு ஆசிட் டெஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. இந்த கைத்தட்டலுக்கும் இந்த வரவேற்புக்கும் நான் உகந்தவன் தானா அப்படின்னு ஒரு சின்ன யோசனையோடு வந்தேன். ஏன்னா நான் இன்னும் செய்ய வேண்டியது நிறைய இருக்குதுன்னு நினைக்கக்கூடியவன், என்ன செஞ்சிட்டோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருவன் ஒரு அளப்பரிய ஒரு வரவேற்பை கொடுத்து என்னையும் உயரச் செய்ய வேண்டும், அரோகன் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதான் அண்ணன் அரோகன்னா அரக்கனான்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் பார்த்தேன், கூகுளில் போய் சர்ச் பண்ணி அரோகன் அப்படின்னா வளர்ச்சி, ஏற்றம் அப்படின்னு. எத்தனை பேர் வந்திருக்கீங்களோ தெரியல, எத்தனை பேர் புரிஞ்சு வந்திருக்கீங்களோ தெரியல. இந்த அரோகன் ஏற்றத்தையும் எழுச்சியும் உங்களுக்கு நிச்சயம் தரும் என்ற வகையிலே மிக அற்புதமான பெயரை வைத்திருக்கின்ற இந்த ரங்கேஸ்வரா பாலிடெக்னிக்குடைய தலைவர், பண்பாட்டு தலைவர் திரு சரவணன் அவர்களுக்கும் அவரோடு உடன் பணியாற்றுகின்ற அனைத்து அறக்கட்டளை உறுப்பினர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியும் இந்த வாய்ப்பளித்தமைக்கு என்னுடைய வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். மிக அற்புதமான ஒரு மாலை பொழுது. தென்றல் இல்லையே என்ன, தென்றல் வந்தும் தென்றல் அடிக்கலை. இங்கே ஒரு ப்ரொஃபஸர் தென்றல்னு ஒருத்தர் வந்திருக்காங்க, ஆனால் தென்றலை காணோம். ஒரு முழு ஈடுபாடத்தோட வரலையே என்னமோ தெரியல. இந்த அற்புதமான மாலை வேளையிலே மாணவர்களை சந்திக்கின்ற போது மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு கிராமப்புறத்தில் சுற்றிலையும் வேக்காடு, இதில் ஒரு இடத்த பிடிச்சி இங்கு ஒரு கல்லூரி ஆரம்பித்து பல்வேறு விதமான தடைகளுக்கு இடையில் வந்தேன் அப்படின்று சுப்பிரமணியம் அவர்கள் சொன்னார்கள். எங்களுக்கு ஏற்பட்ட இடையூறுகள் எத்தனையோ பேர், 10 பேர் பாலை கேட்ச் பண்ணுறான், எதிர்த்தால் அடிக்கிறான், அவன் என்ன இது பண்ணுறான், அம்பையர் கசி மாறிடுவான்னு பயமாக இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் இருந்து வந்திருக்கிறேன். அப்படின்னு வாழ நினைத்தால் வாழலாம், வழியாக இல்லை பூமியில். அதனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க சார். நல்ல விதமான வாழ்க்கையை நாம் வாழ முடியும் என்ற நம்பிக்கை இருந்தாலே போதும், நாம் ஜெயித்துடுவோம். இதில் 3 கல்லூரிகளை நிர்வாகம் செய்வதற்காக, ஒன்று கல்வியியல் கல்லூரி, ஒன்று நர்சிங் செவிலியர் பயிற்சி நிறுவனம், 3வது ஃபிசியோதெரப்பி ஹப். இந்த 3லேயும் அடிப்படையான ஒற்றுமை பார்த்திங்கன்னா 3மே சேவை அடிப்படையானது கொண்டது. 3 கல்வியியல் கல்லூரி அப்படின்னா முதல்ல கல்வியியல் கல்லூரி எடுத்துக்கலாம். கல்லூரியில் கல்லூரி மாணவர்கள்லாம் அப்படி கொஞ்சம் எந்திரிங்க, ஒரு நிமிஷம். கல்வியியல் கல்லூரி மாணவர்கள் வெரி குட், நல்லா நிறைய பேர் எழுந்திரிச்சிருக்கீங்க. வெரி குட், வெரி குட். உட்காருங்க, போதும். இந்த கல்வியியல் கல்லூரியில் நுழையக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் உள்ளே நுழையிற போதே ஒரு சக்தி உள்ளே இருக்கணும். ஏன்னா நம்ம எதிர்காலத்தில் டீச்சராக போகிறோம். ஒரு ரெக்கமெண்டேஷனுக்கு வரேன் ஒருத்தன், சார் நான் கிளர்க் ரெக்கமெண்டேஷனுக்கு வரேன், இந்த அறங்காவலர் குழு தலைவர்னு போட்டாங்க என் மனைவி. உடனே நிறைய பேர் வருவாங்க, சார் இந்த கிளர்க்கு போடுறாங்க, பில் கலெக்டர் வேலைக்கு கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்க சார் அப்படின்னு. ஒரு பில் கலெக்டர் ரெக்கமெண்டேஷன் பண்ணோம்னா அவன் ஒரு 4 புக்கை வேஸ்ட் பண்ணுவான், 4 புக்கை ஏதாவது சாப்பிடுவான், அதோடு நின்று போயிடும். ஒரு இன்ஜினியர் ஒரு 3-4 கட்டடம் இடிஞ்சு விழுந்துடும் ஒரு தவறான ஆளை மூவ் பண்ணியிருந்தோம்னா. அதே மாதிரி ஒரு பணியில் இருக்கக்கூடிய ஒரு அலுவலக ஊழியர், உதாரணமாக ஒரு அரசியல்வாதியை, தவறான அரசியல்வாதியை தேர்ந்தெடுத்து அனுப்பிட்டோம் அப்படின்னா ஒரு 5 வருஷம் நம்முடைய நாடு முன்னேற்றத்தை தள்ளிடும். ஆனால் ஒரு டீச்சர் ஒரு ஆசிரியர் அப்படின்னு உட்காந்துருக்க அனைத்து கல்வியியல் கல்லூரி மாணவர்களும் சொல்கிறேன், ஒரு ஆசிரியர் என்பவர் தவறு செய்தால் ஒரு தலைமுறையே பாதித்துவிடும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நீங்கள் ஒரு தலைமுறையை காக்கக்கூடியவர்கள். எப்போ இந்த கல்லூரியில் நுழைஞ்சிட்டீங்களோ நீங்கள் மாணவர்கள்ங்கிற அடையாளத்தை இழந்து விடுகிறீர்கள். நீங்கள் இப்போ ஒரு பயிற்சி, ஆசிரியர் பயிற்சி படக்கூடிய யுவர் ட்ரெயினிஸ் ஆஃப் டீச்சிங் இன்ஸ்டியூஷன். இந்த டீச்சிங் இன்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது கல்வியியல் கல்லூரி பேராசிரியர்களுக்கெல்லாம் தெரியும். நம்முடைய கல்விக் கொள்கை அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். 3வது கல்விக் கொள்கை, 4வது கல்விக் கொள்கைன்னு. ஆரம்பத்தில் கோத்தாரி மிஷன் அப்படின்னு ஒரு கல்விக் கொள்கையை கொண்டு வந்தான் 1965. இந்த மெக்காலை கல்வி எப்படி நம்ம மேல்நாட்டிலேருந்து மாறும்போது இப்போ திட்டம் நம்ம நாட்டில் எப்படி கல்வி இருக்கணும் அப்படின்னு கோத்தாரி கமிஷன் அப்படின்னா. அந்த கோத்தாரி கமிஷனுடைய முதல் லைனில் என்ன இருக்குன்னா, மிக அற்புதமான ஒரு வரி இருக்கும். அதில் the destiny of the nation is decided in the classroom.
இந்த நாட்டினுடைய வளர்ச்சி, இந்த நாட்டினுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது வகுப்பறைகளில் தான் நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்ட்டு. அதனால் வகுப்பறைகள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வகுப்பறைகளை நிறுவக்கூடிய மிக அற்புதமான ஒரு பணி நீங்கள் செய்யக்கூடிய பணி. அதனால் நீங்கள் ஆசிரியர் மாணவர்கள் அல்ல, நீங்கள்லாம் ட்ரெயினிஸ், டீச்சர்ஸ் ட்ரெயினிஸ் அப்படின்னு. இந்த ஆசிரியர்களுக்கு அவ்வளவு பொறுப்பு இருக்குது. இந்த ஆசிரியருடைய பொறுப்பை பற்றி நான் நிறைய சொல்லலாம். அவங்களுக்கு என்ன முக்கியமாக வேணுங்கிறத பற்றி சொல்கிறேன். நிறைய விழுமியம் இருக்கணும். அதாவது ஒரு ஆசிரியராக போகிறவன், நான் ஆசிரியராக போகிறேன் அப்படின்னா அவனுக்குன்னு சில விழுமியங்கள், சில லட்சியங்கள், சில கனவுகள், அவனுக்குன்னு சில கேரக்டர், அப்படி வேல்யூஸ் அவன்கிட்ட இருக்கணும். அதில் முக்கியமான வேல்யூ அக்கௌண்டபிலிட்டி. இன்றைக்கு சமூகத்தில் மாணவர்களுடைய பங்கு மோசமாக இருக்குது. இந்த மாணவர்கள்லாம் பெற்றோர்களை மதிப்பதில்லை, ஆசிரியர்களை மதிப்பதில்லை, பெரியவர்களிடம் சரியான மரியாதை காட்டுவதில்லை, நாட்டினுடைய முன்னேற்றத்தை பற்றி கவலைப்படுறதில்லை, அவருடைய போக்கு வித்தியாசமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பரவலான பேச்சு அடிபட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அதற்கு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கொள்ள வேண்டியவர்கள் உங்களுடைய டிபார்ட்மெண்ட் ஆசிரியர்கள் தான். ஆசிரியர் தான் அக்கௌண்டபிலிட்டி. ஏன்னா ஆசிரியர்கள் தான் மாணவர்களை நெறிப்படுத்த வேண்டும். எதிர்கால இந்தியாவை உருவாக்கக்கூடிய முக்கியமான ஒரு சக்தியை ஆசிரியர்களுக்கு தான் இருக்குது. மக்களை நெறிப்படுத்தணும், மாணவர்களை நெறிப்படுத்தணும். அதில் இந்த அக்கௌண்டபிலிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப, அந்த பொறுப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, ஈகோலெஸ்னஸ். நம்ம படிச்சிருக்கோம், எம்ஏ படிச்சிருக்கோம், எம்எஸ்சி படிச்சிருக்கோம், பிஎட் படிச்சிருக்கோம், கோல்டு மெடல் வாங்கியிருக்கோம், ஒரு கிளாஸுக்கு போகிறோம், ஒரு செலெக்ஷன் ஆகிடுச்சு ஒரு அம்மாளுக்கு. 9வது கிளாஸுக்கு போகிறாங்க, எடுத்தோடனே 11வது கிளாஸ் தரமாட்டாங்க. இந்த 9வது கிளாஸுக்கு உள்ளே போகிற போது அந்த அம்மா நினைக்கிது ப்ரிப்பரேஷன் பண்ணாமல் உள்ளே போயிடுச்சு. இங்கிலீஷ் கிளாஸுக்கு அந்த அம்மா உள்ளே போகுது. போர் அடிச்சா சொல்லிடுறேன், டக்குன்னு நிறுத்திடுறேன். ஏன்னா ஆளாளுக்கு ரொம்ப நேரம் பேசிட்டோம். உள்ளே போகிற போது அந்த அம்மா என்ன பண்ணுது, உள்ளே போச்சு. உள்ளே போனோடனே கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சது. கிளாஸ் முடிஞ்சோடனே ஒரு பொண்ணு எழுந்திரிச்சது. ஒரு 9வது படிக்கிற தமிழ் மீடியம் படிக்கிற ஒரு பொண்ணு எழுந்திரிச்சு ஒரு கேள்வி கேட்குது. மிஸ், நான் ப்ளசண்ட் அப்படின்னா குட் லுக்கிங் அப்படின்னு போட்டிருக்கு. ப்ளசண்ட் அப்படிங்கிறது கோடு கழிச்சு குட் லுக்கிங்னு புஸ்தகத்தில் இருக்குது. இந்த ப்ளசண்ட்டுங்கிற இடத்துலலாம் குட் லுக்கிங் போடலாமா அப்படின்னொடனே இந்த அம்மா படித்தம்மா யோசிக்கல, எஸ் போடலாமா, ப்ளசண்ட்னா குட் லுக்கிங், ப்ளசண்ட்னா குட் லுக்கிங் தான் சொல்லிடுச்சு. அப்புறம் அந்த பொண்ணு மறுபடியும் கேட்குது, மேடம் அந்த எல்லா இடத்துக்கும் அது சூட் ஆகுமா, இந்த ப்ளசண்ட் குட் லுக்கிங் அது சூட் ஆகுமா? இல்லை எல்லா இடத்துலையுமே சூட் ஆகும், நீ போடலாம் அப்படி. ஏன்னா அந்த பிள்ளைக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு. அதுக்கப்புறம் அடுத்தது கேள்வி கேட்டது, ஐ ஹேட் அ ப்ளசன்ட் ஜர்னி, நான் நேற்று போன என்னுடைய பயணம் இனிமையாக இருந்தது அப்படிங்கிற இடத்துல இதை யூஸ் பண்ணலாமான்னு கேட்டவுடனே இவளுக்கு சுருக்குனது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தில் கேள்வி கேட்குற போது அந்த கேள்வி கேட்குற பிள்ளைங்களுக்கு விடை தெரியும். நம்முடைய விடை சரியாக இருக்கான்னு செக் பண்ணுறது தான் வாத்தியாரில் செக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஆசிரியர் புரிஞ்சுருக்கணும். அவங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குட் லுக்கிங் ஜர்னின்னு வராது. ஜர்னி ஐ ஹேட் அ ப்ளசண்ட் குட் லுக்கிங் ஜர்னின்னு போடக்கூடாது. அப்படிங்கிறது அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பொருள் மாறுபடும் அப்படிங்கிறது அப்போ தான் அவளுக்கு புரிஞ்சுது. அது முதல் கிளாஸு. அந்த அம்மா அப்போ தான் டீச்சிங் இன்ஸ்டியூஷனுக்கு போகிறா. அதுதான் முதல்ல ஒரு கேள்வி கேட்ட ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு தான் ஃபஸ்ட்டு சர்க்கிள் எனக்கு ஏற்படுத்தினவ அப்படின்னு அந்த ஆசிரியர் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நான் சரியாக இருக்கணும். நிறைய ஆசிரியர்கள் நினைக்கிறாங்க நம்ம தான் சிற்பி, நம்ம தான் மாணவர்களை செதுக்கிறோம், மாணவர்கள்லாம் செதுக்கப்படுகிறார்கள். ஒரு சாதாரண பையனை கொண்டு உள்ளே விட்டால் அவனை செதுக்கி நல்ல மாணவனாக உருவாக்குறோம் அப்படின்னு நிறைய டீச்சர்ஸ் நினைக்கிறாங்க. ஆனால் அது உண்மை இல்லை. நிறைய டீச்சர்ஸை, கல்லாக உள்ள வர்ற டீச்சரை கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி இந்த மாணவர்கள் அவங்கள ஒரு நல்ல ஆசிரியராக பண்ணுறாங்கிறதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய உண்மையான ஒரு தகவல். ஒரு ஆசிரியர் நல்ல ஆசிரியராக, ஒரு ஆசிரியர்னாவே நல்ல ஆசிரியர் தான், அது கெட்ட ஆசிரியர்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாமே நல்ல ஆசிரியர்கள். அந்த நல்லாசிரியர்னு விருது கொடுக்குற போது அந்த நல்லாசிரியரின் சார்பாக ஒருத்தருக்கு விருது கொடுக்குறாங்க. அந்த நல்லாசிரியர் தான் எப்படி நல்லாசிரியர் ஆகிறாருன்னா ஒவ்வொரு மாணவனையும் பார்த்து அதில் ஒரு குறிப்புணர்வுன்னு இருக்குது. நான் சொல்கிறது பூராமே கல்வியியல் கல்லூரி மாணவர்களுக்காக. கொஞ்சம் சிரத்தை எடுத்து கேளுங்க. குறிப்புணர்வுன்னு ஒன்று இருக்குது. திருக்குறள் சொல்கிறாரு, குறிப்பறிந்து சொல்லக்கூடியவனை நீ வேலைக்காரனை வச்சின்னா எவ்வளவு சம்பளம் கொடுத்தாலும் வச்சுக்கோங்கிறார். மேனேஜ்மெண்ட் தியரி பேசுவார் திருவள்ளுவர் பேசாத தொடாத இடமே இல்லை. எல்லாம் நிறைய திருக்குறள் பேசினாங்க. அதில் நம்முடைய கல்வியல் தலைவர் மிக அற்புதமாக ஒரு பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் கடலினும் மானப்பரிது அப்படின்னார். அது ஏன் அப்படி சொன்னாருங்கிறத நான் சொல்கிறேன் அப்புறமே.
இந்த இப்போ நான் சொன்னது என்ன சொல்லிட்டு இருந்தேன் கடைசியில் மாணவர்களுக்கு குறிப்புணர்வு அப்படின்னு. ஒரு டீச்சர் போகிறாங்க, கிளாஸுக்கு போகிறாங்க, வர்றாங்க, வெளியில் ஒரு பெஞ்ச் இருக்குது, அந்த பெஞ்சில் ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா. இந்த டீச்சர் அவங்க கிளாஸ் எடுக்கிற 7வது படிக்கிற பிள்ளை, இந்த அம்மா 9th டீச்சர், நான் சொன்ன அதே டீச்சர். 7வது படிக்கிற பையன் பார்க்குறான், சோகமாக உட்காந்துருக்கான். போகிறாங்க வராங்க, 2 நாள் பார்க்குறாங்க, 3வது நாள் பார்க்குறாங்க, நமக்கு சம்மந்தம் இல்லாத வேலை, அவன் 7வது படிக்கிறான், நான் 9வது இருக்கிறேன், நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு அந்த அம்மா நினைக்கல. அந்த பையனை கூப்பிட்டாங்க, தம்பிங்க வா, உன் பேர் என்ன? என் பேர் ராஜேஷ். ஏன் இப்படி சோகமாக உட்காந்துருக்க? மிஸ் தயங்குறான், சொல்ல தயங்குறான். உடனே கேட்குறாங்க, என்ன சொல்லு, பசிக்குதா, சாப்பிட்லையா? ஆமாம் மேடம், ஆனால் அது இல்லையும் மேடம், அது இல்லை என் வேலை, வேறு ஏதோ எனக்கு இருக்குது அப்படிங்கிறான். இல்லை நீ முதல்ல வா சாப்பிட போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு போய் அவனுக்கு சாப்பிட வச்சு, அவன் அதுக்கப்புறம் என்னப்பா உனக்கு கஷ்டம் அப்படின்னு கேட்குறாங்க. சொன்னால் எங்கள் அப்பா ரொம்ப குடியாரன், தினம் வீட்டில் வந்து குடிச்சிட எங்கள் அம்மா வடிப்பார். ஒவ்வொரு நாளும் நான் பள்ளிக்கூடத்து விட்டு வரும்போது எங்கள் அம்மாகிட்ட எங்கள் அப்பா சொல்லுவார், எங்கள் அம்மா சொல்லும், தம்பி நீ பள்ளிக்கூடத்துக்கு ஜாக்கிரதையாக போயிட்டு வா, நீ திரும்பி வரும்போது நான் உயிரோடு இருக்கிறேன்னா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது, அதனால் நீ ஜாக்கிரதையாக போயிட்டு வாப்பா அப்படின்னு அந்த அம்மா சொல்லும். அந்த அம்மா நான் போகிறதுக்குள்ளே செத்து போயிடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குது, இந்த பயந்துக்கிட்டே நான் இருக்கேன், அதுதாங்க டீச்சர் முக்கியமான வேலை, சாப்பாடு எனக்கு முக்கியமில்லை அப்படின்னா. இது மாதிரி சிலபஸுக்கு தான் கிளாஸ் இருப்பேன், நான் இந்த டைம் வரைக்கும் தான் கிளாஸ் இருப்பேன் அப்படிங்கிற ஆசிரியர்களுக்கு மத்தியில் இந்த மாணவர்களுக்கு சிலபஸை தாண்டி அவன் மனசில் என்ன நினைக்கிறான், அவனுடைய குடும்பத்தில் என்ன நடக்குது, இதெல்லாம் பியாண்ட் எஜுகேஷன், பியாண்ட் டீச்சிங். இது அந்த அம்மா குறிப்பெடுத்து அதை கேட்டால் அந்த வீட்டில் பிரச்சனை, அந்த பையன் நமக்கு பிரச்சனை அப்படிங்கிற உண்மைத்தன்மை வெளிப்படுகிறது. இது மாதிரி பல விஷயங்கள் இது மாதிரி குறிப்பிருந்து கண்டுபிடிக்கிறதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் ஆசிரியர் தொழில் என்பது சிலபஸை கவர் பண்ணுறது, பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது, எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறது, அது மட்டுமல்ல, அதையும் தாண்டி அவங்க குடும்ப சூழ்நிலையும் கம்யூனிட்டி சர்வையும் சேவை மனப்பான்மையான செய்யணும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான நோக்கத்தை நீங்கள் வைத்து கொண்டிருந்தார்கள். நல்ல பாரதத்தை நம்மால் உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கை எப்போவுமே எனக்கு உண்டு என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் ஒரு குறள் சொன்னார் நம்முடைய, அதில் ஒரு பயன் தூக்கார் செய்த உதவி 9 தூக்கின் நன்மை கடலினும் பெரிதுன்னு ஒரு குறள் சார் இந்த இதில் சொன்னார் அந்த புக்கில். இந்த கடல் பார்த்திங்கன்னா பயன் தூக்கார் செய்த உதவினா எதிர்பாராத ஒரு உதவி செய்யக்கூடியவனுடைய அந்த உதவி கடலை விட பெருசு அப்படின்னாரு. ஏன் கடலை விட பெருசு அப்படின்னா பெரிய சைஸ் இல்லையா, ஏன் பெரிய சைஸ் அப்படிங்கிறதுக்காகவா? அப்படி இல்லை, இந்த கடல் என்ன பண்ணும், கடலில் மழை கொட்டும், இந்த மழை கொட்டின உடனே வெயில் அடிக்கும், வெயில் அடிக்கும்போது மறுபடியும் ஆவியாக போகும், அந்த மாவியாக போய் மேலே போய் மறுபடியும் மழையாக வரும், அந்த கடலுக்கு வந்து சேர்ந்துடும். கடல்லேருந்து ஆவியாக மேலே போகும், மேலே போகிற தண்ணி மேகமாகவும், மேகமாகிற தண்ணி கீழே வரும், அந்த கடலுக்கு வந்து மறுபடியும் வந்துடும். இது ஒரு சுழற்சி முறை. இது கடலை விட மாதிரி கடல் ஒரு பெரிய உதவி பண்ணுறோம் அப்படின்னு நினைக்க வேண்டியதில்லை, அது கூட எதிர்பார்த்து செய்து. ஆனால் அதை விட பெரிய உதவி பயன் தூக்கார் செய்த உதவி 9 தூக்கின். இங்கே அவர்கள் செய்யக்கூடிய சேவைகள்லாம் ஒரு அறக்கட்டளையில் 20 உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு இந்த சின்னஞ்சிறு கிராமத்தில் ஒரு பெரிய எஜுகேஷன் இன்ஸ்டியூட் வரணும், பிரிட்டிஷ் அளவுக்கு தரம் வாய்ந்த ஃபிசியோதெரப்பி யூனிட் வச்சுருக்கேன் அப்படிங்கிற சொல்கிறதெல்லாம் உண்மையிலுமே பெருமைப்படக்கூடிய விஷயம். இந்த பெருமையை நான் குறைத்து மதிப்பிட விரும்பவில்லை. அவருடைய சேவை மனப்பான்மை நல்ல முறையில் வளர வேண்டும் என்ற நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்தது நர்சிங் கல்லூரி. நர்சிங் கல்லூரியை பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர்த்து எடுத்துங்க, ஒரு அம்மா, ஒரு டீச்சர், ஒரு நீதிபதி. இந்த 3 பேர்த்து எடுத்துட்டிங்கன்னா அந்த நீதிபதி என்ன பண்ணுவார், ஏதாவது குற்றம் பண்ணோம்னா நீதிபதி கரெக்டாக கண்டுபிடிச்சி தண்டனை கொடுத்துருவார். ஆனால் இந்த அம்மாவும் டீச்சரும் இப்போ தான் முதத்தை பண்ணியிருக்கான், பரவாயில்ல, மன்னிச்சு விடக்கூடிய தன்மை யாருக்கு இருக்குன்னா அம்மாவுக்கு இருக்குது. அம்மாவை விட அதிகமாக யாருக்கு இருக்குன்னா டீச்சருக்கு இருக்குது. அதாவது இந்த டீச்சருக்கும் அம்மாவும், டீச்சரை விட அம்மாவுக்கு அதிகம்னு சொல்கிறதில்ல, அம்மாவை விட டீச்சருக்கு ரொம்ப அதிகம் அப்படிங்கிறதுல நீங்கள்லாம் ரொம்ப பெருமை அடையணும். நீங்கள் அனைவரும் நல்ல டீச்சர்களாக வந்து நாட்டை எப்படி உருவாக்கணும், பசங்களுக்கு எப்படி இந்த தவறிப்போன விழுமியங்கள்லாம் நீங்கள் எப்படி அவர்கள் கொண்டு செலுத்துறது அப்படின்னு சிந்தித்து சப்ஜெக்டு சிலபஸ் அப்படிங்கிறது இல்லாமல் அதை தாண்டி என்ன செய்ய முடியும், அவருடைய வளர்ச்சிக்கு என்ன செய்ய முடியும், அவர்களை இப்போ எப்படி நிறுத்த முடியும், ஒவ்வொரு பையன்டையும் சொல்லணும். வீட்டில் வச்சு கிளம்பும்போது அப்பாவுக்கு நன்றி சொல்லிட்டு வா, சாயந்தரம் போனால் இதை பண்ணு, இந்த பாட்டை படி, இந்த அறத்தை சொல், இது ஒரு அறம் அப்படிங்கிற அளவில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இருக்குது. அதை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அடுத்தது நர்சிங் கல்லூரியை பற்றி ஒரு கொஞ்சம்
நர்சிங் கல்லூரியில் பார்த்தீங்கன்னா இந்த எப்போ இவங்களுடைய தேவையெல்லாம் தெரியணும், எப்போ உலகத்தில் இன்வென்ஷன்ஸ் கண்டுபிடிப்புகள் எல்லாம் வந்தது அப்படின்னாவே எல்லாமே 2ஆம் உலகப் போர் தான். 2ஆம் உலகப் போர் தான் அல்ட்ராசவுண்ட் கண்டுபிடிச்சான். அல்ட்ராசவுண்ட் எது கண்டுபிடிச்சான் அப்படின்னா, கப்பல் போகும், பனிப்பாறை இருக்கும், பெரும் பாறை இருக்கும், அதை கண்டுபிடிக்கிறதுக்காக கண்டுபிடிச்சப்பட்ட மிஷின் தான் அல்ட்ராசவுண்ட். அந்த அல்ட்ராசவுண்டை மாற்றி எப்படி குழந்தை இருக்குது, குழந்தை துடிக்குதா, குழந்தை ரெட்டை குழந்தையா, அங்கே அருமையான படமெல்லாம் வச்சுருந்தாங்க, மேனிக்யூர்லாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதுக்கு நமக்கு பல்வேறு விதமான உந்துதல்கள், பல்வேறு விதமான டெக்னாலஜியல் இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாமே இந்த உலகப்போர் சம்மந்தப்பட்டது தான். அதே மாதிரி அந்த காலத்தில் ஆன்டிபயோட்டிக் கிடையாது. மருந்து புண்ணு அடிபட்டு வருவாங்க. அதில் 2ஆம் அடிபட்டு வரவனெல்லாம் பார்த்தா 3 வகையை பிரிச்சுக்குவாங்க. இவனை எது செஞ்சாலும் காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற அவனெல்லாம் ஒரு பக்கமாக வச்சுக்குவாங்க. இவனை கொஞ்சம் நேரம் கழித்து கவனிக்கலாம் அப்படிங்கிறவங்கள 2வது. 3வது உடனே கவனித்தா அவனை பிழைக்க வைக்க முடியும் அப்படின்னு 3 விதமாக பிரிப்பாங்க. அது மாதிரி பிரித்து உடனாக செஞ்சால் அவனுக்கு சரியாகும், நேரங்கள் செய்கிறவன் யார், கவனிக்காமல் விட்டாலும் அவனை கவனித்தாலும் பிழைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி 3ஆக பிரித்து செய்யக்கூடிய முறை நர்சிங் முறை. அப்போல்லாம் சரியான ஆன்டிபயோட்டிக்லாம் கிடையாது. அப்போ தான் அந்த ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் கண்டுபிடிச்சா சுத்தமாக புண்ணை வச்சுருந்தாவே போதும், சுத்தமாக கழுவி புண்ணை வச்சுருந்தாவே போதும், நேச்சரே க்யூர் பண்ணிடும், நமக்கு மருந்து போட வேண்டியதில்லை அப்படின்னு கண்டுபிடிச்ச அம்மா அந்த அம்மா. அது இன்றளவிலும் அது உண்மையாகத்தான் இருக்குது. ஏன்னா சில பேர் ஆன்டிபயோட்டிக், சில சர்ஜன்ஸ் எப்போ அவனுடைய ஓட்டி இன்ஃபெக்ஷன் ஃப்ரீயாக இருக்குன்னு நினைக்கிறானோ ஆன்டிபயோட்டிக்கே போட வேண்டியதில்லை, அவன் பாட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டு போயிடுவான், புண்ணு சரியாக போயிடும். அதனால் புண்ணை காப்பதற்கு இட் வில் பி க்யூர்டு. பட் அது அவ்வளோ கேர் பண்ண வேண்டியதில்லை, ஆன்டிபயோட்டிக்லாம் இவ்வளோ ஆன்டிபயோட்டிக்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத நிரூபித்தவள் உங்களை போன்ற ஒரு நர்ஸ் தான். இந்த செவிலியர்கள் மட்டும் இல்லைன்னா பலவிதமான டெக்னாலஜிஸ் மக்களுக்கு வந்திருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதிட்டு போயிடுவார். ஆனால் அந்த நெறிப்படுத்தி கொடுத்து மிக அற்புதமான வேலைகளை செய்து அந்த பொண்ணு துக்கத்தில் இருப்பான், ரொம்ப வருத்தத்தில் இருப்பான், அவனுக்கு உதவி செய்ய ஆள் இருக்காது, படுத்து கிடப்பான், அவனால் நடக்க முடியாது, அசைக்க முடியாது. அந்த மாதிரி சமயத்தில் கூட இருந்து ஒவ்வொரு தடவையும் பார்த்து ஊட்டி விட்டு, ஒரு 90 வயசு கிழமை இருப்பார், அவர் படுத்திருக்காரு, அவருக்கு ஒரு அம்மா நம்ம நர்ஸு ஸ்பூன் எடுத்து ஊட்டி விட்டுருக்கு. அவர் நல்லாயிட்டார். ஐசியூவில் மாற்றிக்கலாம் சார் அப்படிங்கிறேன். இல்லை சார் வேண்டாம், நான் இங்கேயே 2-3 நாளைக்கு இருக்கிறேன்னாரு. என்னையா வந்தோன்னே ஐசியூவில் இருக்க மாட்டேன் போகிறேன்னு சொல்லுவாங்களே அப்படின்னு கேட்டேன். இல்லை இது மாதிரி ஊட்டி விட்டது எங்கள் அம்மா கூட இப்படி ஊட்டி விட்டதில்லை சார் அப்படின்னார். இந்த செவிலித்தாயினுடைய உதவி இருக்கே, அது கொஞ்சம் கூட எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யக்கூடிய மிக சரியான உதவி. இதில் பார்த்திங்கன்னா இந்த கொரோனா பீரியடில் வர வர ஒரு நாளைக்கு நைட் 10 பேர் செத்து போயிடுவாங்க. போயிட்டே இருக்கிற மாதிரி ஒரு பேரிடரில் எப்படி நர்ஸ் எல்லாம் துணிச்சலாக மாஸ்க்கை போட்டுக்கிட்டு உயிர் போனாலும் பரவாயில்லன்னு குழந்தை வீட்டில் இருக்கும், இங்கேயே இருப்பாள், 5 நாள் கூடவே இருப்பாங்க. 5 நாளைக்கு அப்புறம் 2 நாள் லீவு மறுபடியும் வரணும். வீட்டில் இருக்க குழந்தைகள் கூட தூக்க முடியாது. அந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணித்து செய்யக்கூடிய மருத்துவர்களும் மருத்துவர்களுக்கு இணையாக அல்லது இன்னும் மேலாக செய்யக்கூடியவர்கள் செவிலியர்கள் என்பதை ஒருபோதும் நம்ம மறந்துவிடக்கூடாது. ஒரு உதாரணமாக ஒன்று சொல்கிறேன். இந்த இதில் நடந்தது. அப்போ வரிசை இறந்துக்கிட்டே இருப்பான். இறந்துட்டு இருக்கும்போது பாடி போயிட்டே இருக்கும் மின்மயானத்துக்கு 15 பேர் தான் எடுத்துக்குவான். இங்கே 20 எல்லா ஆஸ்பத்திரியிலேருந்து அனுப்புவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, சார் சீக்கிரம் அனுப்பிச்சா பரவாயில்ல, ஒரு ரெக்கமெண்டேஷன் எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து சொல்கிறது, சார் அந்த பையன் சீக்கிரம் அனுப்பிச்சா பரவாயில்ல, அந்த செத்து போயிட்டான், அந்த அம்மா சீக்கிரம் அனுப்பிவிடுங்க. தராபடான்னு பண்ணிவிட்டு அடுத்த கேஸ் சீரியஸாக போச்சு, அடுத்த கேட்டு ஓரியன்ட் இருக்கும், அடுத்த கேஸ் செத்து போயிருமோன்னு இருக்குது. உடனே அந்த மேலே ஏற்றி விட்டாச்சு, கூட அந்த ஹஸ்பண்டை ஏற்றி விட்டோம். 2 பேரும் போய் இறங்கிக்கிறாங்க. இறங்கின உடனே அங்கேருந்து எனக்கு ஃபோன் வருது, சார் இது ஏன் பொண்டாட்டி இல்லை சாருங்கிறான். யார் இவன் அவசரப்பட்டு வேற ஒரு மாலை தூக்கிட்டு போயிட்டான், ஒன்றும் கவலைப்படாத உன் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்குது, அது வந்திருக்கும். இந்த மாதிரியான சமூக பிரச்சனைகள் இத்தனையும் தாண்டி அவங்கள்ட்டெல்லாம் நல்ல பேர் வாங்கி ஒரு மாதிரி செய்யுது அப்படின்னா அந்த நர்ஸ் மட்டும் இல்லைன்னா எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்னு ஒன்று பண்ணுறோம். இந்த ஊரில் ஒரு போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவீங்களாம், வேலைக்கு வரணும்னு கேட்போம். ஒரு பெரிய அதிகாரிகள்லாம் இருப்பீங்க, கோச்சுக்காதீங்க, அங்கேருந்து வருவாங்க. வந்தோடனே கேட்போம், சார் என்ன சம்பளம் எதிர்பார்க்குறீங்க? சம்பளம் 1 லட்ச ரூபா கொடுங்க சார். சரி ஜாயின் பண்ணிக்கலாம், எப்போ ஜாயின் பண்ணுறீங்க? சார் நாமக்கல்ங்கிறது தான் பிரச்சனையாக இருக்குது. நாமக்கல் என்ன நினைக்கிறேன்னா ஒரு குட்டி நரகமாக நினைக்கிறாங்க. இங்கே பள்ளிக்கூடம் இருக்காது, இங்கே கிளாஸ் டீச்சிங் இருக்காது, நாடே வருது நாமக்கலை தேடி நீட் எக்ஸாமுக்கு கற்றுக்க. ஆனால் இவனுடைய ஐடியா நாமக்கல்லில் போய் என்ன சார் செய்கிறது, நாமக்கல் ஒன்றும் இருக்காது சார், அங்கே போய் என்ன பண்ண முடியும்? அதனால் எனக்கு நல்ல டீச்சிங் இன்ஸ்டியூஷன் வேணும், நல்ல ஹாஸ்பிட்டல் வேணும், நல்ல இது வேணும், அது மாதிரி இருக்கிற ஊராக தான் சார் போவேம்மா. நாங்கள்லாம்
போயிருந்தால் எங்கேயாவது போய் ஜம்மு நிம்மதியாக பக்கத்தில் வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் வந்துடுறாங்க, எங்கேயாவது ஒரு வெளிநாட்டில் தங்கி சந்தோஷமாக இருந்திருக்கலாம். இருந்தாலும் போராடித்தான் ஜெயிக்கணும், போராடி போராடி ஜெயிக்கணும், இன்னும் போராடிக்கிட்டே தான் இருக்கும். என்னுடைய போராட்டம் தொடர் போராட்டம். நான் ஒரு மாதிரி சொல்ல, வாழ்க்கை வாழ்வதற்கு என்பது முக்கியம். அந்த வாழ்க்கை எவ்வளோ இடர்பட்டாலும் செய்ய வேண்டிங்கிற ஒரு எண்ணம் இருந்தால், அவர் என்ன சொன்னார், அவர் அப்துல் கலாம் பற்றிலாம் சொன்னார். ஒரு எண்ணங்கள் எண்ணியாங்கு இதுவர் எண்ணியாங்கு திருவள்ளுவர் சொல்லும்போதே சொல்கிற எண்ணியாங்குங்கிறார். நீ எப்படி என்றையோ அதே மாதிரி நீ ஆயிடுவேன், அதே நினப்பில் கண்டிப்பாக அது மாதிரி ஆயிடுவேன் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. எண்ணங்கள் உண்மையாக இருந்தால், உன் செயல்கள் வலிமையாக இருந்தால், உன்னுடைய நோக்கம் நேர்மையாக இருந்தால் ஒன்று சீக்கிரம் முடிக்கணுமா? அப்புறம் பல்வேறு நலத்திட்டங்கள் பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு மினிஸ்ட்ரியும் வரும்போது ஒவ்வொரு திட்டம். ஒருத்தர் தாலி போடுவார், குழந்தைக்கு மோதிரம் போடுவார், இப்போ கர்ப்பிணி பெண்களுக்கு தாலி கொடுப்பார். ஒரு இந்த ஆட்சி முடிஞ்சோன்னா அந்த ஆட்டில் 4 கிராம் தங்கம் தரேன்பார். எல்லாத்தையும் செய்யக்கூடியவங்க யாருன்னா செவிலியர்கள் தான். இந்த ஒவ்வொரு கிராமத்துலையும் போய் அங்கே இருக்க அந்த செவிலியர்கள்லாம் பார்த்து அவங்கள தேர்ந்தெடுத்து எவ்வளவு சிரமங்கிறது அந்த ஃபீல்டில் இருக்கவங்க தான் தெரியும். ஒரு ஆன்டினேட்டல் மதர் இறந்து போச்சு ஆப்ரேஷன் போது, ஒரு குழந்தை இறந்து போச்சு அப்படின்னா கலெக்டர்லேருந்து கூப்பிடுவாங்க. அவங்க திட்டுவாங்க, என்ன பண்ணீங்க இப்போ இங்கே நம்மகிட்ட பெரிய அதிகாரிகள்லாம் வந்திருக்காங்க, கேட்குற கேள்வியெல்லாம் பயமாக இருக்குது நமக்கே. அப்புறம் நான் போய் நின்றுக்கேன் முன்னாடி, நம்ம ஹாஸ்பிட்டல் பிரச்சனைனா என் மூஞ்சியை பார்த்துட்டு ரைட்டாக பேசாமல் விட்ருவாங்க. இப்படி எல்லாம் கண்டுபிடிச்சிட்டுவாங்க, எப்படி பண்ணுறேன், இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு. ஒரு ஆஸ்பத்திரி போய் சொன்னாங்க, சார் கிச்சனோட மோசமாக இருக்குது ஓட்டி. ஒரு மேடம் இந்த ஊரில் அப்படி தான் மேடம் இருக்கும், அப்படி தான் டெவலப் பண்ணணும், கொரோனா கேஸ் ஏன் வைக்கலன்னு அப்போ இருக்க ஆட்சியர் கேட்டார் என்னைய. கொரோனா கேஸ்லாம் ஏன் நீங்கள் பார்க்குறதில்ல, நம்ம மாவட்டத்தில் மட்டும் எந்த ஹாஸ்பிட்டலையும் பார்க்கல, ஏன் காரணம் அப்படின்னாரு. இந்த ஊரில் இருக்க ஆஸ்பத்திரி பூராதுலேயும் கீழ் ஃப்ளோரில் ஓபி, ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஓட்டி இருக்கும், பெட்டெல்லாம் இருக்கும். அதுக்கு மேலே அவங்க அப்பா இருப்பார், அவங்க அம்மா இருப்பார், அவங்க தாத்தா இருப்பார், மாமனார் இருப்பார், மாமியார், குடும்பமே இருக்காங்க. எல்லாத்துக்கும் என்ட்ரன்ஸ் ஒன்று தான் இருக்கும். சார் ஒரு என்ட்ரன்ஸில் உள்ளே போய் அதே என்ட்ரன்ஸில் திரும்பி வரும்போது எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பாவுக்கு வந்துடுமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு தான் சார் நிறைய ஹாஸ்பிட்டலில் ஒரு ஹாஸ்பிட்டல் கூட ஆரம்பிக்கல. நாமக்கல் மாவட்டத்தில் செகண்ட் ஃபேஸ் வரைக்கும் நிறைய ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கவே இல்லை. அப்போ கலெக்டர் என்னை கூப்பிட்டார். கலெக்டர்கிட்ட நான் அடிக்கடி நெருக்கமாக இருப்பேன். அவர் கூப்பிட்டு கேட்டார், உங்கள் ஹாஸ்பிட்டல் தான் பெருசாக இருக்கேன், நீங்கள் பண்ணுங்களே அப்படின்னாரு. சரி பண்ணுறேன் சார். 100 பேஷண்ட் வச்சுருந்தோம். 100 பேஷண்ட்டையும் வச்சுருந்துட்டு அத்தனை பேர்த்தையும் மிக அற்புதமாக வைத்தியம் பண்ணி, எங்கிட்ட ஒரு லிட்டிகேஷன்ஸ் ரொம்ப கம்மி. அதில் பண்ணிங்கன்னா அது இது மாதிரி ஆள் மாறிடும், புருஷன் மாதிரி பொண்டாட்டி மாதிரி மாறி பண்ணாலும் ஓரளவுக்கு மிக சிறப்பாக நல்லா பண்ணி நல்ல பேர் எடுத்து நல்ல அவார்டெல்லாம் வாங்கினோம். நாங்கள் சங்க மருத்துவமனையில் டெடிக்கேட்டடாக ஒரு டாக்டர் அங்கேயே இருந்தார். 24 மணி நேரம் 30 நாள் அங்கேயே கிடப்பார். பர்த்டே கொண்டாடுவார், நோயாளிகளுக்கு அடுத்த நாள் செத்து போயிடுவான், இன்றைக்கி பர்த்டே கொண்டாடி நாளைக்கு செத்து போயிடுவான். அது மாதிரியெல்லாம் பண்ணி இது பண்ணக்கூடிய அளவிற்கு அதெல்லாம் எதுக்காக வந்ததுன்னா, எல்லாத்துக்கும் என்ன ஆனாலும் பரவாயில்ல நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு கடுமையான முயற்சி இருந்ததுன்னா எந்த விஷயமும் ஈஸியாக பண்ணிடலாம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது மாதிரி ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி நினைக்கிறேன், ஜேசி சங்கத்து மூலமாக நாமக்கல் மாவட்டத்தில் பிரபலமான டாக்டர் என்ன அப்படின்னு ஒரு போல் நடத்தினாங்க. தம்பி MBA படித்த தம்பியெல்லாம் அந்த போல் நடத்துகிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு 75% டாக்டர் குழந்தைகள்னு வந்தது. 70% இந்த மாவட்டத்தில் பூரா பார்த்திங்கன்னா 70% பேர் என் பேரை டிக் பண்ணிட்டான். உடனே என்னை கூப்பிட்டு அவார்டு கொடுத்தாங்க. எனக்கு தெரியும், நம்ம லட்சம் நமக்கு தானே தெரியும், அதை எப்படி நம்ம ஒத்துக்கிறது. நான் மேடையில் சொன்னேன், இது 75 பேர் என்னை போட்டிருக்கேன் அப்படின்னா 75 பேருக்கும் குழந்தைகள் டாக்டர் தான் தெரியும். டாக்டர்னால் அங்கே போகிறார், தமிழ் சங்கத்துக்கு போகிறார், அங்கே போயிட்டுருக்கார், நகைச்சுவை நடத்துகிறார், இங்கே கோயிலில் கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி நின்றுட்டுருக்கார், அங்கே நின்றுட்டுருக்கார், எங்கே இருந்தாலும் என்ன இது என்னுடைய என்னுடைய பிரபலத்தை தான் சொல்லுதே தவிர என்னுடைய அறிவியல் சார் பெஸ்ட்டு டாக்டர்னு போடக்கூடாது சார், பாப்புலர் டாக்டர்னு போட்டால் அந்த பரிசை நான் வாங்கிக்கிறேன் என்ன மேடையிலேயே. ஏன்னா என்னை விட மிக அறிவு சார்ந்தவங்கெல்லாம் பேரே தெரியாது. நாமக்கல்ல ஒரு பிரபலமான எலும்பு மருத்துவர் இருக்கார். அவரை கூட்டி அந்த நடு ரோட்டில் நிற்க வச்சு இவர் யான்னு கேட்டால் 180 பேருக்கு அவர் யாருன்னே தெரியாது. அவர் வெளியிலேயே வர மாட்டார், யார்கிட்டையும் பேச மாட்டார். அது மாதிரியான மருத்துவர்கள்லாம் இருக்காங்க. எப்போ நம்ம
பெரிய ஆளாக முடியும், எப்போ நம்ம ஒரு பெரிய ஆளுமையாக முடியும் அப்படின்னா தடைகளை தாண்டி வேலை செய்யணும். ரெண்டாவது, நம்மளுடைய சொந்த பந்தத்தை விட, நம்முடைய வளர்ச்சியை விட மக்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடியவங்க தான் மிகப்பெரிய அளவில் முன்னேற முடியும் அப்படிங்கிறதுக்கு என்ன உதாரணம், இந்த ஆண்டு தமிழ்நாடு ஐஎம்ஏல எனக்கு கம்யூனிட்டி சர்வீஸில் தமிழ்நாட்டிலேயே பெஸ்ட் ஆள்னு தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவார்டு போய் நாகர்கோவிலில் 10ஆம் தேதி வாங்க போகிறேன். ஆனால் எனக்கு ரொம்ப மனசு பயமாக இருக்கும். இப்போ எப்படி உள்ளே வரும்போது பிள்ளைங்க கை தட்டும்போது குட் ஈவினிங்ட்டு வந்து கும்பிட்டுக்கிட்டே எனக்கு பயம், நீங்கள் தட்டாதீங்கம்மா, திருப்பி தட்டுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது எப்படின்னு. அது மாதிரி நம்ம என்ன செஞ்சோம், இதெல்லாம் எங்களுக்கு ஒரு ஆசிட் டெஸ்ட். என்ன செஞ்சோன்னு கொடுத்தான், இதை விட என்ன செய்யணும், இதை விட இன்னும் மக்களுக்காக போயிடணும், மக்கள் நல்லபடியாக இருக்கணும். ஒரு காமா கேமரா அப்படின்னா இங்கேருந்து கோயம்புத்தூருக்கு போகணும். கோயம்புத்தூருக்கு போகிற வர செலவு எவ்வளவு, அங்கேருந்து போய் ஆளை கொண்டு போய் கொடுத்து திருப்பி கூப்பிட்டு வந்துடணும், எவ்வளோ நாள் ஆகும், எவ்வளோ செலவாகும். அப்படி வர்ற அந்த கேமரா கேமரா எங்கே போட்டால் உள்ள நுழைவு, சார் இது என்ன சார் 3000 ரூபா சொல்கிறாங்க, 3000 ரூபா கேட்குறாங்க சார் கேமரா கேமரா. ஐயோ கேமரா கேமரானா என்னன்னு தெரியுமா, கோயம்புத்தூரில் என்ன விலை வைக்கிறாங்கன்னு தெரியுமா அப்படின்னு எல்லாம் சொல்லி கிள்ளி நம்ம வளர்ந்து வர்றதுக்குள்ளே பேங்க்காரன் நோட்டீஸ் விட்ருவான், இஎம்ஐ இருந்தாலும் சரியாக கட்டுறதில்ல, இவர் சரியாக கட்டுறதில்ல, அவரால் கட்ட முடியல அப்படின்னு. இத்தனை போராட்டத்தையும் தாண்டி தான் ஜெயிக்க வேண்டியிருக்கு. அதனால் தடங்கள் என்பது தடைக்கல் அல்ல, அது எங்களுக்கு படிக்கல் என்று கூறி இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருவனை நெஞ்சார்ந்த நன்றி சொல்லி, இருக்கிற அறக்கட்டளையினுடைய மெம்பர்கள் அனைவருமே, நானும் பல்வேறு அறக்கட்டளைகள் நடத்தி கொண்டு வருகிறேன். ஒரு அறக்கட்டளை நடத்துறதுன்னா எவ்வளவு சிரமம் அப்படிங்கிறது எனக்கு நன்றாக தெரியும். ஒரு எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டு முடிவு எடுக்கிறதுங்கிறதே ரொம்ப ரொம்ப சிரமம். இப்போ இங்கே வந்து பேசும்போது தான் சரவணன் சார் பேசுகிறதையும் நம்ம சுப்பிரமணியம் சார் பேசுகிறதெல்லாம் கேட்டு நமக்கு மேலே எல்லாம் பேசுவாங்க போல இருக்குது. அப்புறமா என்னை கூப்பிட்றாரு, இவரை கூப்பிட்றாரு, அவரை கூப்பிட்றாரு சரவணன் சார், நம்மளுக்கு எதாவது பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு நினச்சேன். எல்லாம் மிக அற்புதமான பேச்சாளர்கள். அவங்கெல்லாம் ஏதாவது ஒன்று சொல்லணும், மக்களுக்கு புரிய வைக்கணும், மக்களை நல்லவங்களாக்கணும். ஆசிரியர் டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அப்படின்னா வர்ற டீச்சர்கள் டீச்சராக வந்தால் பரவாயில்ல, நம்ம ஒரு வேலை கிடைக்கும், இந்த சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கிறது இல்லாமல் சமூகத்துக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், அந்த குழந்தைகளுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், அந்த குழந்தைய எப்படி பண்ணணும். இன்றைக்கு இன்றைக்கி சொல்லிக்கிட்டு இருந்தேன், 6 குழந்தைகளுக்கு ஒவ்வொரு ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்கிட்டையும் சொல்லி சேந்தமங்கலம், நாமக்கல், மோகனூர் 3 ஊர்லேயும் ரொம்ப வசதி வாய்ப்பே இல்லாதவங்களுக்கு ஏஹெச்எஸில் 3 கோர்ஸ், ஒவ்வொரு கோர்ஸுக்கு 2 பேர், டோட்டலாக ஃப்ரீ. அதுக்கு அடித்தளம் டோட்டலாக ஃப்ரீ. அவங்களுக்கு அது வந்துட்டு போகலாம். 3 வருஷம் 4 வருஷம் இங்கே இருந்தால் 2 வருஷம் இங்கே ஒர்க் பண்ணணுங்கிற ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும். அப்போ என்ன சம்பளமோ அந்த சம்பளத்தை கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 6 குழந்தைகளுக்கு. அதெல்லாம் படிக்கவே முடியாது, அந்த கோர்ஸை படிக்க முடியாது, அந்த ட்ரெஸ்ஸை வாங்க முடியாது, அந்த புத்தகத்தை வாங்கி படிக்க முடியாதுங்கிற லெவலில் இருக்கவங்களுக்கு செய்யணும் அப்படிங்கிற எண்ணம். அவங்களுக்கு ஏதாவது செஞ்சு சமூகத்தை செய்யணும். இதுக்கெல்லாம் உரமிட்டவர் தான் அங்கே உட்காந்துருக்கார். எந்திரிங்க சார், அன்புமணி சிஇஓவில் சார், நாமக்கல் சிஇஓவில் சார். இவர் வந்து சின்ன கும்பகோணத்துலேருந்து வந்திருக்கார் சார். இவர் டாடா மெமோரியல் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு பாம்பேயில் பரையலுங்கிற இடத்துல டாட்டாவால் கொடுக்கப்பட்ட அது நடத்துறது போனால் இந்த பெர்னார்ட்ஸ் இன்ஸ்டியூட் அது வேறு நடக்குது. அந்த இன்ஸ்டியூட்டில் சிஇஓவாக கிட்டத்தட்ட 30 வருஷமாக வந்து ரிட்டையர் ஆகிட்டு, அதுக்கப்புறம் எங்கெங்கே கேன்சர் சென்டர் இருக்கோ அங்கெல்லாம் போய் அதை எப்படி டெவலப் பண்ணலாம், எப்படி அதை நல்ல விதமாக நடத்தணும், எப்படி கோர்ஸ் ஆரம்பிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நாமக்கல் நகரத்தில் ஒரு டீச்சிங் ஹையர் ஸ்பெஷாலிட்டின்னா எம்சிஹெச் சர்ஜிக்கல் ஆங்காலஜி, டிஎம் மெடிக்கல் ஆங்காலஜி, டிஎம் ரேடியேஷன் ஆங்காலஜி அப்படிங்கிற சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கோர்ஸ். அங்கேருந்து நீட்லேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு வர்றவன் இங்கே வருவான். பார்த்தீங்கன்னா நார்த்துலேருந்து வருவான், ராஜஸ்தான்லேருந்து 2 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க, ஆந்திராவிலேருந்து வருவாங்க, கேரளாவிலேருந்து வருவாங்க, நம்ம நாட்டிலேருந்து வருவாங்க, தேனியிலேருந்து, இது மாதிரி இத்தனை பேர் வருவாங்க. ஒரு வருஷத்துக்கு 8 பேரை மேல் படிப்புக்காக படிக்க வைக்கணும். மேல் படிப்பு இது வந்து அதுக்கு பேர் டிப்என்பின்னு பேர். இந்த டிப்என்பி எக்ஸாமுக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் ஒரு ரெகனைஸ்டு சென்டராக இருக்குது. நாங்களும் ஒரு டீச்சிங் இன்ஸ்டியூஷன் தான், எங்கள் ஆஸ்பத்திரி ஒரு டீச்சிங் இன்ஸ்டியூஷன். நானும் கூவி பார்த்தாலும் மக்கள் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டு அந்த பொசிஷன்லாம் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய கடுமையான வேலைகள். இந்த வேலைகளுக்கு நடுவில் இதையும் பண்ணுறோம், வைத்தியம் பண்ணுறோம், இந்த மாதிரி கோர்ஸ் நடத்தி சர்ஜிக்கல் ஆங்காலஜிஸ்ட்டை உருவாக்குறோம். ஏன்னா நம்ம நாட்டில் சர்ஜிக்கல் ஆங்காலஜி நம்முடைய ரேஷியோவுக்கு
ரொம்ப ரொம்ப குறைச்சல். இந்த அளவுக்கு இருந்ததுன்னா நம்ம நாட்டில் கண்ட்ரோலே பண்ண முடியாது. இப்போ வீட்டுக்கு ஒரு கேன்சர் பேஷண்ட் இருக்காங்க, ஊருக்கு ஒரு கேன்சர் பேஷண்ட் இருந்தது போக ஊருக்கு ஒரு கேன்சர் இருக்கலாம். என்ன காரணம்? பொல்யூஷன், காலநிலை மாற்றம், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். எல்லாம் லைஃப் ஸ்டைல் என்ன பண்ண மாறி போச்சு. எவனும் இட்லி தோசை திங்கிறது இல்லை, எல்லோரும் பர்கர் தூக்கிட்டு ஆகிறீங்க, எல்லாம் கோக் குடிக்கிறீங்க, எல்லோரும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே அழிக்க முயற்சிக்கிறீங்க. உங்களையெல்லாம் மாற்றி திருத்த வேண்டியது கல்வியியல் கல்லூரியில் இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள். உங்களை நல்லா ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா காப்பாற்றுறது இங்கே செவிலி தாய்மார்கள், உங்களையெல்லாம் அரவணைக்கிறது உங்களை மாதிரி அறக்கட்டளை மெம்பர்கள் என்று கூறி உங்களுடைய வாழ்வு நல்ல அமைய வேண்டும், மக்களுக்காக வாழ வேண்டும், கம்யூனிட்டிக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு இந்த இனிய வாய்ப்பை நல்கிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir, for your inspiring address. Now, I'm requesting our chairman, sir, to come and honor our chief guest with a memento. Look up. And see the sun.